சோளா உருண்டை, 3 சோளா உருண்டை, 30 எக்கு வந்துடும். ஒரு பிரியாணி போனவர் எக்ஸ்ட்ரா என்ன வாங்கிக்கலாம்? நாட்டுக்கோழி பிடிச்சி போட்டுக்கணும். சிக்கன் போட்டு இப்போ ப்ளைன் பிரியாணி 3 மணிக்கு ஓரமாக போடுறா. அள்ளி வைடா கையில் தண்ணி ஊற்றி கொடுத்தோடா. கொஞ்சம் நல்லா போகணும்னு பார்க்குறேன். இது ஜாலியாகவே போகக்கூடாது. எங்கே ஒரு ஸ்பீட் வைக்கிறோம். ஒன்றால் தான் நான் வந்து ஸ்பீட் வைக்கிறேன். மசால் வர மசால் வரணும். மசால் வரையா சோளா உருண்டடா. அது ரசம் தான் கொடுக்குறாங்க. சாப்பிட்டு படுத்துறாங்க. ஒரே சைட் தான் மச்சான். மச்சான் இங்கேருந்து ஏற்காடு வெறும் 38 கிலோமீட்டர் தான். ஏற்காடுறா. ஏற்காடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போர்டை பார்த்ததுக்கு அப்புறம் தாங்க ஓரளவுக்கு மூச்சே விட முடியுது. ஆஹா, நம்ம டெஸ்டினேஷன் வந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வருது. இப்போ நம்ம போயிட்டு இருக்கிற ரூட்டில் ஒரு 20 ஹேர்பின் பெண்டை கடந்து தான் நம்ம ஏற்காடு போய் ரீச் ஆக போகிறோம். கொடைக்கானல்லாம் போயிருப்போம் இல்லையா, அந்த கொடைக்கானல்லாம் வந்து வெறும் 14 ஹேர்பின் பெண்டு தான். அதுவும் இல்லாமல் கொல்லி ஹில்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான ஹேர்பின் பெண்டாக. கிட்டத்தட்ட ஒரு 70 ஹேர்பின் பெண்டை நம்ம கடந்து போகணுமா. இப்போ பாருங்கள், நம்ம அடுத்தடுத்து அந்த மாதிரி இடங்களுக்கும் போவோம். பட் இப்போ நம்ம ஏற்காடு போவோம். போகிற வழியில் 2 தடுப்பு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க, நான் கேள்விப்பட்டிருந்தேன். இப்போ வரது வந்து டோல்கேட்னு நினைக்கிறேன். ஸோ காருக்கு, வேனில் இல்லை பஸ்ல எல்லாம் வரீங்கன்னா கட்டாயம் ஃபீ கட்டிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பைக்கில் போகிறனால எந்த கட்டணமும் கிடையாது. அப்போ அடுத்து வரது கட்டாயம் செக் போஸ்ட்டாக தான் இருக்கும். வரவங்க கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. செக் போஸ்ட் சேலத்துலேருந்து ஏற்காடுக்கு வெறும் 35 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் சேலத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அவங்க எப்போ நினச்சாலும் டக்கு டக்குன்னு வந்துட்டு போயிடலாம். ஒரு 1/2 hour இல்லை 1 hour அந்த அளவுக்கு தான் ட்ராவல் எடுக்கும்னு நினைக்கிறேன். சேலத்துலேருந்தே இவங்க பஸ் பிடிச்சி வர முடியும். 1/4 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் இருக்கான். ரூட்லாம் பார்க்க மேலே ஏறினதுலேருந்து அப்படியே கொடைக்கானல் மாதிரி தாங்க இருக்குது. மச்சான் அங்கே பாரு வியூவை. இன்னும் இங்கேருந்து ஏற்காடுக்கு வெறும் 20 கிலோமீட்டர் தான். இந்த ஒரு டேர்னிங்லையும் நம்மளாம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே பாருங்களேன், இந்த சைடில் ஃபுல்லாகவே குரங்கா இருக்குது. போகும்போது காரில் இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது தூக்கி போட்டுருந்தாங்கன்னா திடீர்னு நடு ரோட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம தான் பார்த்து மெதுவாக போகணும். நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் ஏற்காடே வரேன். பட் ஆனால் எனக்கு இங்கே ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, சேலத்துலேருந்து அதாவது ஒரு ஃப்ளாட்டான ஏரியாவில் இருந்து நம்ம மலை ஏறுறதுக்கு வெறும் 35 கிலோமீட்டரில் நம்ம பீக்கு போயிடலாமா. ஸோ அது ரொம்ப நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ரொம்ப சீக்கிரமாக ட்ராவல் பண்ணுற இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். டயர்டே தெரியாமல் போயிடலாம். ஊட்டி, மூணார், கொடைக்கானல் இதெல்லாம் வெஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர்ச்சியை சேர்ந்தது. பட் இப்போ நம்ம போகிற இந்த ஏற்காடு வந்து ஈஸ்டர்ன் காட்ஸ் மலைத்தொடர்ச்சியை சேர்ந்தது. ஈஸ்டர்ன் காட்ஸ்லேயே வந்து ரொம்ப குறிப்பிட்ட ஒரு சில மலைகள் தான் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸாக. பட் இந்த ஏற்காடு அதில் ரொம்ப ஸ்பெஷல். என்ன காரணம்னா, நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்காடு அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேர் ஏழைகளின் ஊட்டி அப்படின்வாங்க. இங்கே வர டூரிஸ்ட் ஸ்டே பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே வரதுக்கான காஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை இவங்க இங்கே ஃபுட் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணும், இல்லை ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஏதாவது வாங்கி சாப்பிட்ணுன்னு நினச்சாலோ, மற்ற ஹில் ஏரியா டூரிஸ்ட் பிளேஸுகள் இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது ஏற்காடு காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க. 1800 இங்கே நிறைய யானைகள் இருக்குமா. பட் ஆனால் 1900 அந்த காலகட்டத்தை தாண்டினதுலேருந்து யானைகளுடைய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ சுத்தமாக இங்கே யானையே கிடையாதான். இந்த இடங்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அதாவது கேரளாவையும் கொடைக்கானலையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஒரு சீனிக்கான வியூஸ் நிறையா இருக்குது இந்த இடத்துல. பெரிய அளவில் ஏற்காடுக்கு எதுலேருந்து வருமானம் வருது அப்படின்னா, காஃபி, டீ, அப்புறம் ஆரஞ்சு,
பெப்பர் பிளான்டேஷன், அப்புறம் ரொம்ப முக்கியமாக சில்வர் ஓக்குன்னு சொல்லுவாங்கங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் டே லூப் ரோடுன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறேன் கட்டாயம். அங்கே ஃபுல்லாகவே உங்களால் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களையும் பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் இந்த சில்வர் ஓக்குன்ற ட்ரீ, அது வந்து ஒரு மரம், அந்த கட்டையை நிறையா விஷயங்களுக்கு பயன்படுத்துவாங்க. ஸோ அதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க நிறையா பிளான்டேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் கட்டாயம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஈவன் டில் டேட் இங்கிலாண்டுக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏற்காடு வந்தாச்சுடா. இது கொடைக்கானலில் இருக்கிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் லேக் கிடையாது. இந்த இடத்துல நேச்சுரலாகவே ஃபார்ம் ஆன லேக். ஸோ இந்த லேக்கை வச்சு தான் இந்த ஊருக்கே பேர் வந்திருக்கு. அதாவது ஏரி காடு அதான். அப்புறம் நாளாக ஏற்காடாக மாறிடுச்சு. இந்த லேக்குடைய ஜங்ஷனில் தான் நாங்கள் வந்து சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா ரெஸ்டாரண்ட்டையும் பார்க்கும்போது இதுதான் மெயின் ஹப்புன்னு எனக்கு தோணுது. கட்டாயம் இங்கே தான் வரணும்னு நினைக்கிறேன் நைட் சாப்பிட. ஹோட்டல் மகாராஜா வந்தாச்சு. நாங்கள் இங்கே தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ லேக் கிட்டே தான் அந்த ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு போனதும் ரெஸ்ட் எடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் நாங்கள் கவர் பண்ணியிருக்கோம். பயங்கர டயர்டாக இருக்குது. ஓகே, நாங்கள் போட்டிருந்த ரூமுக்கு வந்தாச்சு. வண்டிலாம் சேஃபாக பார்க் பண்ணியாச்சு. ப்ளூ வெல்வெட் இங்கே நிற்கிது, ரெட் வெல்வெட் அங்கே, பிளாக் வெல் அங்கே. இந்த ஹோட்டலில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம தங்குற இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு அழகான லான், அதாவது சின்ன பார்க் மாதிரி அந்த லானில் செட்டப் பண்ணியிருப்பாங்க. நான் என் பையனை இந்த நேரத்தில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவன் வந்தால் பயங்கரமாக இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுவான். நாங்கள் மெயினாக புக் பண்ண காரணமே இந்த லானும் ஒன்றுன்னு சொல்லலாம். என்ன காரணம்னா, ஈவினிங் டைமில் ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறதுக்கு ஒரு நல்ல சிட் அவுட். சரி வாங்க, ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். நானும் இன்னும் பார்க்கல. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸும் நான் தரேன். எங்கடா இருக்கீங்க? வாங்கோ இல்லை வாங்கோ. வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. நாங்கள் தங்கியிருக்கிற இந்த ஹோட்டலுடைய பேர் ஹோட்டல் மகாராஜ். உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்களும் ஏற்காடு வந்தால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். அப்புறம் இவங்களுடைய ரூம் காஸ்ட்லாம் எப்படின்னா ரொம்ப மாடரேட்டாக தாங்க இருக்குது. ரொம்ப அதிகமாகவும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. அதே நேரத்தில் ரூம்ஸும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும்னு சொன்னாங்க. டீசெண்டாக தான் இருக்குது. இவங்க ஃபேமிலியோடு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஃப்ரெண்ட்ஸோடு வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க ரூம்ஸ் அரேஞ்ச் பண்ணி தராங்க. சிட்டியிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே இந்த ரூமுக்கு நீங்கள் ஈஸியாக வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்துடலாம். ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ். பயங்கர டயர்டாக இருக்குது. ரூமுக்கு வந்தாச்சு, செக்இன் பண்ணியாச்சு. இங்கே ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு என்னன்றது அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு இருக்கோம். அவ்வளோக்கு நான் இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இந்த கடை ஏற்காட்டில் ரொம்ப ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்பாட். இந்த கடையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடையுடைய லொக்கேஷனை இந்த vlog-உடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நீங்களும் ஏற்காடு வந்தால் கட்டாயம் இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபிஷ் லவருக்கு இந்த கடை ஒரு சரியான விருந்து தரும்.